ஒரு 3D கேரக்டருக்கான போன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு மிக்ஸamo வெப்சைட்டை விட ஒரு பெட்டரான ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஹியூமனாய்டு கேரக்டருக்கான பர்ஃபெக்ட் ரிக்கை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாடலை பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணி அந்த போன்ஸ் எல்லாமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அதுக்கான கஸ்டம் கீ ஷேப்ஸையும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு Accurig அப்படின்ற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். நாம் அப்லோட் பண்ணுற கேரக்டர் எந்தெந்த போஸ்டில் இருந்தால் இந்த சாஃப்ட்வேரில் சப்போர்ட் ஆகுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது டி போஸ் ஏ போஸ் மாதிரி மல்டிபிள் மெஷ்ஷாக இருந்தால் கூட இந்த சாஃப்ட்வேரில் சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற கேரக்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாடல் வந்து டிஃபால்ட்டாகவே ஏ போஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த கேரக்டரை ரீக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபைல் எக்ஸ்போர்ட்டில் இதை FBX ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதோட செட்டிங்ஸில் செலக்டட் ஆப்ஜெக்டோட செக் பாக்ஸ் மட்டும் எனேபிள் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாடலில் நம்ம டெக்ஸ்டர் எதுவும் சேவ் பண்ணலை, ஜஸ்ட் அந்த மெஷ்ஷை மட்டும்தான் சேவ் பண்ணியிருக்கோம். அடுத்து Accurig சாஃப்ட்வேரில் இந்த மாடலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ண கேரக்டர் வந்து அந்த ரைட் சைடில் இருக்கிற ப்ரிவியூக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ரிக் பாடி ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த மாடலில் அந்த போன்ஸோட ஜாயின்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கும். இதில் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆன அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் ஜென்ரேட் பண்ணுற அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே இந்த மாடலில் அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளே ஒரு வாட்டி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ப்ரிவ்யூ வந்து ரைட் சைடில் ப்ரொஜெக்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே கரெக்டான பொசிஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணதுக்கப்புறமா இந்த கேரக்டரோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரிக் பண்ணணும். ரிக் ரைட் ஹேண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபிங்கர் கவுண்ட்டுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸை நம்ம 5 ஃபிங்கர்லேயே லாக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு டீட்டெயிலான ரிக் கிடைக்கும். இப்போ இந்த ஃபிங்கர்ஸுக்கான ஜாயின்ஸும் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரே ஒரு ஜாயிண்ட் மட்டும்தான் மிஸ் மேட்ச் ஆகுது, அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸையும் நம்ம ரிக் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஜாயின்ட்ஸ் எதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகலை. ரைட் ஹேண்டில் அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிட்டதுனால இதில் இருக்கிற மிரர் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் அது மிரர் ஆகிடும். அப்படியே கீழே இருக்கிற ஃபைனலைஸ் கேரக்டரை கிளிக் பண்ணோன்னா ஒரு ஐடில் அனிமேஷன் வந்து இந்த வியூ போர்ட்டில் ப்ளே ஆகுது. ஓகே, இந்த கேரக்டருக்கான போன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே க்ரியேட் ஆகிருக்கு. அப்படியே ரைட் சைடில் பார்த்தோன்னா இந்த கேரக்டருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் 4 சப்டிவிஷன் இருக்குது. அதாவது போஸ், பாடி, ஹேண்ட், அப்புறம் ஃபைனலாக ஆக்டிங். இது எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கேரக்டர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அனிமேஷன் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த ப்ரிவ்யூ அனிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் மேலே கொடுத்துருக்காங்க. நாம் அதை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேரக்டரை ரீக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக டீட்டெயிலிங் கொடுத்ததுனால இந்த கேரக்டர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த கேரக்டரில் அந்த வெயிட் பெயிண்ட் வந்து அக்யூரேட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த மெஷ் வந்து எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகலை. இதில் ரொம்ப ஸ்மூத்தான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த கேரக்டருக்கு அனிமேஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த கேரக்டரை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் நாம் FBX ஃபைலை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் டார்கெட் அப்ளிகேஷனில் பிளெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் டெக்ஸ்டர் எதுவுமே இல்லை, அதனால இந்த செட்டிங்ஸ் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற அனிமேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் சில அனிமேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா இந்த மாடலை ActorCore வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். அதுக்கு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இதை நம்ம அந்த சைட்டில் அப்லோட் பண்ணிடலாம். இப்போ அந்த சைட்டுக்கான லிங்க்கும் இதிலே கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி அந்த சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அனிமேஷனுக்கான ஃபில்டரில் ப்ரைஸ் வந்து லோ டு ஹை அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற பாதி அனிமேஷன் வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற ஃப்ரீ அனிமேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்மளோட கேரக்டரில் அப்ளை பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் அந்த அனிமேஷன் வந்து இந்த கேரக்டரில் சரியாக பிளெண்ட் ஆகலை அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது. இப்போது நம்ம அனிமேஷனை இன் பிளேஸ்லேயே க்ரியேட் பண்ணணும், இல்லைனா அந்த அனிமேஷன் வந்து லூப் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அனிமேஷன் ஃபைலை கீழே இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி செக் அவுட் லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேஜில் இந்த அனிமேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரக்டரில் அந்த அனிமேஷன் ப்ளே ஆகிற மாதிரி ஒரே ஃபைலாக அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த அனிமேஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் மோஷன் ஒன்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த அனிமேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டார்கெட் அனிமேஷனில் பிளெண்டர் சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃப்ரேம் per செகண்டில் 30 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிளெண்டரில் டெட்புல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ மேலே எடிட் ப்ரிஃபரன்ஸில் ஆட் ஆன் டேப்பில் இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேரக்டர் டூல்ஸோட ஆட் ஆனை இன்ஸ்டால் பண்ணுறேன். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
இப்போது இந்த ஆடானை எனேபிள் பண்ணதுக்கப்புறமா வியூ போர்ட்டில் என் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் அந்த ஆடான் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதில் சிசி பைப்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் கேரக்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போது Accurig சாஃப்ட்வேர்லேருந்து டவுன்லோட் பண்ண அந்த டெட்புல் கேரக்டரை இப்போ பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ரைட் சைடில் அந்த ஆட்-ஆன் டேப்பில் Rigify செட்டப்புக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் குயிக் அட்வான்ஸ்டு அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அட்வான்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கான ரிக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. அதனால குயிக் ஆப்ஷனை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற Rigify ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேரக்டரில் இருக்கிற நார்மல் போன்ஸ் எல்லாமே ஷேப் கீஸாக மாறிடும். இப்போ அடுத்ததாக இந்த கேரக்டரில் டெக்ஸ்டரை ஆட் பண்ணணும். அதனால தான் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டெட்புல் ப்ராஜெக்ட்லேயே இந்த மாடலையும் இம்போர்ட் பண்ணேன். இப்போ ஆல்ரெடி இதில் டெக்ஸ்டர் பண்ண டெட்புல் மாடலை கிளிக் பண்ணி கீபோர்டில் ஹச்சை கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம டெக்ஸ்டர் பண்ண போகிற மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற டெக்ஸ்டர் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் இருக்கிற டெட்புல் மாடலுக்கான டெக்ஸ்டர் எல்லாமே இதில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த மாடலில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெக்ஸ்டர் வந்து 2 மெட்டீரியலாக டிவைட் ஆகிருக்கு. அதனால் நம்ம இதில் இன்னொரு மெட்டீரியலை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண மெட்டீரியலில் ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்டரை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்டீரியலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் கிடச்சிரும். இப்போ இந்த கேரக்டரோட ரிக்கை நம்ம ஒரு வாட்டி போஸ்ட் மோடில் செக் பண்ணிக்கலாம். அந்த இன்வர்ஸ் கைனமேட்டிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இதுவே மிக்ஸமோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிக்கை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது பாசிபிளே கிடையாது. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அனிமேஷனையும் ஒரு வாட்டி இதில் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த அனிமேஷனை அப்ளை பண்ணுறதுக்கும் ரைட் சைடில் இருக்கிற அந்த ஆடானை தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த அனிமேஷனை இந்த கேரக்டருக்கு கரெக்டாக ரீடார்கெட் பண்ண முடியாது. நாம் செப்பரேட்டாக அந்த ActorCoreல டவுன்லோட் பண்ண அந்த அனிமேஷன் மட்டும் இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. இதை வந்து அந்த கேரக்டருக்கு ரீடார்கெட் பண்ணணும். வியூ போர்ட்டில் அந்த கேரக்டரோட ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் அந்த ஆடானை கீழே ஸ்க்ரால் பண்ணி சோர்ஸ் அனிமேஷனில் நாம் இம்போர்ட் பண்ண அந்த அனிமேஷன் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸ் ஆக்ஷனில் அனிமேஷன் டேட்டாவை செலக்ட் பண்ணணும். அப்புறம் கீழே இருக்கிற ப்ரிவ்யூ ரீடார்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெட்புல் கேரக்டரில் இந்த அனிமேஷன் ரீடார்கெட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்-ஆனில் நிறையவே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிக் கண்ட்ரோல்ஸ் டேப்பில் ஐகே ஜாயின்ஸ், எஃப்கே ஜாயின்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அனிமேஷனை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த அனிமேஷனோட மூமெண்ட் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. அந்த அனிமேஷன் ஃபைலும் இந்த கேரக்டரும் மேட்ச் ஆகலை அப்படின்னா அந்த கேரக்டரோட மெஷ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் பர்ஃபெக்டாகவே க்ரியேட் ஆகிருக்கு. ஃபைனலாக இந்த அனிமேஷனோட இந்த கேரக்டரை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் பேக் ரீடார்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த அனிமேஷனோட கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இந்த கேரக்டரோட டைம் லைனில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.